மாவிலை தோரணம் கட்டி மாக்கோலம் போட்டு அதில் நீங்கள் கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சிட்டு வரணும். வெளி வாசப்படையிலிருந்து உள்ளே வரா மாதிரி கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சி, இல்லை உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்களோட பாதத்தை வச்சு நீங்கள் அந்த பாதம் வரையலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கைகளால் வரைந்து கொண்டு வரலாம். அந்த மாதிரி வரைந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை அறை வரல எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் புதுசாக கிருஷ்ணர் வாங்கி பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் வந்து ஹாலில் கூட வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இல்லை நீங்கள் பூஜை அறையிலே வைக்கிறீங்கன்னா அதற்கு ஒரு மணப்பலகை போட்டு அதன் மேலே கிருஷ்ணரை உட்கார வைத்து அதற்கு அழகாக மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாம் தொடச்சிட்டு அழகாக வச்சு நல்ல மலர் அலங்காரம் எல்லா விதமான மலர்களையும் கொண்டு வாசனையான மலர்கள் எல்லாம் வைத்து நீங்கள் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அது கூட துளசி கண்டிப்பாக வைக்கணும். மகாவிஷ்ணுவுக்கு செந்தாமரை மகாலட்சுமியோட ஒரு மலர் அது, அதை வச்சு